வசுந்தராவா? அச்சோ, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க நீ? அர்ஜுன், என்ன இதெல்லாம்? அத்தை, கூல் எவ்ரிபடி, கூல் 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 கூல். இந்த மாதிரி ஷாக்கிங்கான விஷயம் சொன்னா விக்கல் நின்னுடும். நான் சினிமால பாத்திருக்கேன். அதுவும் விக்கல் கொஞ்சம் ஓவர் டோஸ் வந்துச்சா, அதனால தான் அப்படி சொன்னேன். நீ ஓவரா யோசிக்காத, ஓகே? இது ஷாக்கான விஷயம் இல்ல அர்ஜுன் சார், ஸ்வீட்டான விஷயம். உங்க வாயாலே நிஜமா நீதான் என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு கூடிய சீக்கிரம் நீங்க சொல்லுவீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல ஆகணுங்கிற நினைப்பு இப்ப எனக்கு அதிகமாவே வருது. கடவுளே, நான் நினைக்கிறது பேராசைனா நீ நினைச்ச அந்த நினைப்பை என்கிட்ட இருந்து அழிச்சிடு. இல்ல என்னோட எதிர்பார்ப்பு, ஆசை இதெல்லாம் நியாயம் தானே நீ நினைச்சா? அர்ஜுன் சார் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மனசுல என்னை பத்தின ஒரு நல்ல நினைப்பு வரவே, அதை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு சீக்கிரமா ஏற்படுத்தி கொடு. எனக்கு அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தாங்க முடியலையே, அந்த அர்ஜுன் தம்பி தீயில இறங்க போகுதான். ஆமாமா, அந்த பொண்ணு மேல எவ்வளவு பிரியம் இருந்தா இப்படி வேண்டி இருப்பாரு. அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவருமா. நம்ம வசுவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஒரு நாள் ராத்திரி முழுக்க இந்த வீட்டு வாசல்ல சோறு தண்ணி இல்லாம கிடந்தாரேம்மா. நான் தான் அவரை பத்தி புரிஞ்சுக்காம வெளியில போக சொல்லி ரொம்ப அராஜகமா நடந்துகிட்டேன். அவங்க அம்மா கூட ரொம்ப நல்லவங்க. ஜோதிமணி ராஸ்கலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நம்ம வீடு தேடி வந்தாங்க. அவங்களே நம்ம சரியா புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் இப்பவாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்ப ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அர்ஜுன் சார் தேடுற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இப்ப நம்ம குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப உதவியா இருக்காங்க. உங்க பேத்திக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க. அந்த குடும்பம் ஒரு பரிகாரத்துக்காக அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் தேடுறாங்கப்பா. ரொம்ப நாளாவே அந்த குடும்பத்துல எல்லாருமே படாத பாடுபடுறாங்கப்பா. அதனால தயவு பண்ணி அந்த குடும்பத்துக்கு நீதான்ப்பா உதவி செய்யணும். அர்ஜுன் சார் தேடுற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்க கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. ஆனா கன்ஃபார்மா உறுதியா பண்ணிடுவேங்கிற பெரிய நம்பிக்கை மேல இருக்கு. ஏன் தெரியுமா? அப்பதான் நீ எனக்கு கிடைப்ப. ஒருவேளை நான் அந்த தீக்குழியில இறங்கி நீ எனக்கு கிடைச்சிட்டா, இந்த டிராயிங்ல இருக்கிற மாதிரியே அழகா வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பியா? காலம் முழுக்க உன் கூடயே இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக எவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன். பெரிய தம்பி, என்னதான் நீங்க தீ மிதிக்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஆர்வமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்குன்றது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா சமாளிக்காதீங்க தம்பி. இப்ப நீங்க தீ மிதிக்கணுமா வேணாமா? ஆமா, மிதிக்கணும் உத்தமன். அப்போ அதுக்கு நான் ஒரு ஈஸியான வழி சொல்றேன் தம்பி. அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை தடவை வேணா தீ மிதிக்கலாம். இதுக்கெல்லாமா ட்ரைனிங் இருக்கு உத்தமன்? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நீங்க குறுக்க எதுவுமே கேள்வி கேட்காம என் கூட வந்தீங்கன்னா உங்க வேலை முடியும். உங்க வேலை முடியணுமா வேணாமா? ஆமா. கவலையே படாதீங்க. உங்களை இந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்க வேண்டியது என்னுடைய வேலை. அதுக்கு தானே தம்பி இந்த உத்தமர் கண்ணு. அர்ஜுனனுக்கு வேகம் மட்டும் இல்ல, விவேகமும் இருந்தது. உங்க பேரும் அர்ஜுனு. அதே வேகமும் விவேகமும் உங்ககிட்டயும் இருக்கணும் தம்பி. அப்பதான் உங்களுடைய ஹார்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நானும் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? தீ மிதிக்கிறதுக்கு முழு மனசோட பண்ணணும்னு போட்டு இருந்துச்சு. அத குறுக்கு வழியில மிதிக்கிறதுக்கு யாராவது வழி சொல்லி கொடுத்தா தீ மிதிக்கிறதுக்கு பதிலா அவங்களே மிதிக்கணும். இது சரிப்பட்டு வராது. இப்ப நான் குதிக்கணும். கூட நடத்த முடியாது சாமியை ஆள விடுங்க. நான் தள்ளி விட உத்தமன். உத்தமன் உத்துடே ஜிலேபின்னு கல்யாண சாப்பாடு ஒரு வெட்டிட்டு வந்தேன்டி. ஆமா, நீ எதுக்காக என்ன தேடுற?
பாட்டி இங்க ஏதேதோ நடக்குது பாட்டி. ஆ, என்ன நடக்குது? அவன்தான் அந்த அர்ஜுன் இருக்கான்ல, ஆ, அவனோட ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறானா. ஆ? என்னது, தீ மிதிக்க போறானா? ஆமா பாட்டி. நீ கொஞ்சம் நவுந்து உட்கார. ஏன் நீ இங்க வந்து உட்காரேன்? பாட்டி சரி, இவ்வளவு பெரிய உடம்ப நகர்த்தணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்பா, உட்காரு. பாட்டி அவன் உண்மையிலேயே தீ மிதிக்க போறானா பாட்டி? ஏய், சரியான லூசு பயலாடி அவன். தீ மிதிக்கிறது என்ன சாதாரண விஷயம்? இப்போ அதுவும் இல்லாம மொத்தத்துல மூளையே இல்லாம இருக்கானடி. லக்கி, இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடி. என்ன நம்பிக்கை பாட்டி? அடியே, உன்னை ஈஸியா அந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆக்கிடுவேன். அந்த மாதிரி கூமுட்ட குடும்பத்தை ஈஸியா ஏமாத்தி ஆட்டைய போட்டுறலாம். ஆமா, நீ இதுக்கா பயந்துட்டு இருந்த? ஆமா பாட்டி. ஏய் இவளே, நீ வேணா பாரேன், அவன் தேடுறானே ஏதோ விளக்கு மாத்து கட்ட, அது பேர் என்ன சொன்ன? ஹார்ட் ஃப்ரெண்ட் பாட்டி. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே உன் அக்கா காரிய தூக்கி தூரமா மருமகள் ஆக்கிடுவேன். அந்த மாதிரி கூமுட்ட குடும்பத்தை ஈஸியா ஏமாத்தி ஆட்டைய போட்டுறலாம். ஆமா, நீ இதுக்கா பயந்துட்டு இருந்த? ஆமா பாட்டி. ஏய் இவளே, நீ வேணா பாரேன், அவன் தேடுறானே ஏதோ விளக்கு மாத்து கட்ட, அது பேர் என்ன சொன்ன? ஹார்ட் ஃப்ரெண்ட் பாட்டி. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே உன் அக்கா காரிய தூக்கி தூரமா போட்டுருவான் அந்த அர்ஜுன் பையன். அப்புறம் அவ பழையபடி அது என்னது கெக்க பிக்கன்னு விக்க வேண்டியதுதான். பாட்டி அது கெக்கே இல்ல, பொக்கே. ஏதோ ஒரு இளவடி. ஏய், அவ அவுட். கடையநல்லூர் காந்திமதி இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன் பாட்டி, நான் அங்க போயிட்டா நீங்க தனியா என்ன பண்ணுவ? இங்கயா? தனியாவா? அப்ப நீ எனக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? நான் அந்த வீட்டு மருமகளா உள்ள போயிடுவேன். நான் பின்னாடியே உள்ள வந்துருவேன். சரி பாட்டி, ஆனா அப்பப்போ நீ அந்த ஆனந்த பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். போ பாட்டி. ஓகே ஓகே. அடியே, அங்க இருந்து லட்டு குலோப் ஜாமுன் எல்லாம் ஒளிச்சு கொண்டு வந்திருக்கேன். தின்னு வா. அறிவு இருக்காடி உனக்கு? இத பார், இந்த பால் சாதாரண பால் இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குதான் சொல்றேன். இத குடிச்சு கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் வேற மாதிரி அர்ஜுனா மாறிடுவான். நீ பக்கத்திலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். மா, என்னம்மா சொல்ற? தைரியமா கொண்டு போ. நான் நினைச்சது நடந்துச்சுன்னா நீ அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாதான் திரும்ப வருவ. போ. ஏகப்பட்ட ஆசை எவ்வளவு வருது தெரியுமா? யூ ஆர் மை வைஃப் டார்லிங். அதுல எந்த சேஞ்சுமே இல்ல. பட் உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. ஒரு வேலை அன்னைக்கு சின்ன வயசுல பிடிச்சதுன்னு பேசின, காயின் கொடுத்த, காப்பாத்தின, ஆறுதல் சொன்ன. பட் இப்போ அந்த மாதிரிலாம் எந்த ஞாபகமும் இல்லைன்னு சொல்லுவியா? அப்படி சொன்ன என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. நான் உன்னை நினைச்சு உருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், என் உயிரை நீ காப்பாத்திருக்க. செகண்ட், எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கியிருக்க. இப்போ என்ன தேடு தேடுன்னு தேட வச்சு உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கியிருக்க. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, சமையல், மியூசிக், பிடிச்ச இடம், இப்படி நிறைய உங்ககிட்ட பேசணும். ஹே, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நிறைய பேச போறேன். உன்னுடைய கண்ணு, ஓ மை காட், யூ நோ செரி, செரி பழம் மாதிரி இருக்கு உன் கண்ணு. ஓ, கிர்னி பழம், கிர்னி பழம் உன் கண்ணும்.
உன் கண்ணும் இருக்குல்ல. காடும் அழக நான் என்னன்னு சொல்ல. உத்தமன் இல்ல அது பின்னங்கால பின்ன ஏறிடுச்சா? இவங்க முன்னால வந்து அந்த பின்ன எடுத்து விட்டாங்க. ஐயோ தம்பி ஒலற நீங்களே பேசுங்களேன். உத்தமன் கொஞ்ச நேரம் கம்னு இருங்க உத்தமன், நான் சொல்றேன் இருங்க. மா ஒண்ணு இல்ல, வசுக்கு லைட்டா மயக்க வந்து கீழே விழுந்துட்டா, நான் எழுப்பி உட்கார வச்சுட்டு நோ இஷ்யூஸ். இல்ல மம்மி. ஐயோ பாத்துமா, உடம்ப பாத்துக்கோமா. சரிங்க மேடம். மாமா மேல என் கண்ணுக்கு எதிரா விழுந்து கீழே புரண்டுட்டு இப்ப நாடகம் ஆடுறியா நீ? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. என்ன லாயர் வந்திருக்காரு? வாங்க லாயர. உங்க மேல பல கேஸ் போட்டிருக்காங்க இன்ஸ்பெக்டர். நீங்க என்னடானாக்கா கஜினி பார்ட் 2 படத்துல டயலாக் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்கண்ணா. என்ன பண்ணோம்? அதானே உங்க பார்ட்டிக்கு போன் போட்டு நீங்க வெளிய வந்து சேர்த்து சொல்லுங்கண்ணா. டேய், அந்த கிளைக்கு போன் பண்ணி என்னடா பண்றது? பணம் தின்னி பிசாசு வேறடா, அதுகிட்ட குடுக்கறதுக்கு என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்லண்ணா, நீங்க உங்க காதல் தேவதை அடையணும்னா அந்த பாட்டியோட தயவு கண்டிப்பா தேவை. அப்படிங்கிற? ஆமாண்ணா. அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுமே. இங்க பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வசுந்தரா தான் வேணும். பரவாயில்லையே, நமக்குன்னு 4 அடிமை இந்த நாட்டுல இருந்துகிட்டே இருக்கானுங்களே. போலீஸ் கிட்ட அடி வாங்கியும் ஜெயில களி தின்னும் இன்னும் இவனுக்கு புத்தி வரலையே. அவன் நினைப்பாவே அலைஞ்சுகிட்டு இருக்கானே பையன். சரி சரி, இதெல்லாம் போன்ல வேணாம். போலீஸ்காரங்க ஒட்டு கேட்பாங்கடா. நீ நேர்ல வா, பேசிக்கலாம். நான் வீட்டுல தான்டா இருக்கேன், நீ வா. சோதிமணி வர இனிமே கழுத்து நிறைய உதவியும் செய்யணும் தான் நினைக்கிறாரு. இப்படி நீங்க எல்லாருமே ஒரு நல்ல மனசோட இந்த விஷயத்துல ஈடுபடுறீங்க. அப்படி இருக்கும்போது இதுல நான் எங்கம்மா வந்தேன்? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அர்ஜுனுக்கு அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணுங்கிற வெறி வந்ததே நீ வந்ததுக்கு அப்புறம்தான். அதனால நானும் சேர்ந்து சாப்பிடாம இருந்தா நிச்சயமா அவனோட வேண்டுதல் அவன் நினைச்ச மாதிரி இன்னும் சீக்கிரமாவே நிறைவேறுமா? இது பாருங்க மேடம், கண்டிப்பா அது நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. இந்த இருமக்காரி இருமிக்கிட்டே சமைக்கிறதுக்கு மறந்துட்டாளா? இல்ல எல்லாத்தையும் எடுத்து எங்காவது கொட்டிட்டாளா? அடியே துளசி, துளசி எங்கடி போன? வாடிங்க. ஐயோ ஏய் துளசி. என்னம்மா? என்னமா நொன்னமானுகிட்டு? அடியே, உன் கழுத்து காது மூலியா கிடக்குற மாதிரி பாத்திரம் எல்லாமே மூலியா கிடக்கு. ஏடி நல்லா ஆக்கிட்டு வெளியில கொட்டிட்டியா? உன் பரம்பரை தான் நல்லா தின்னு தீட்ட பரம்பரையாச்சே. வெளியில அடுப்ப வச்சு விளைஞ்சிருக்கிற நெல்ல புடுங்கி சோத்த பொங்கி அம்மா சாப்பிடு ஐயா சாப்பிடுன்னு சாப்பிட்ட குடும்பம் உன் குடும்பம். அதாண்டி உன்னை கட்டிக்கிட்ட நாள் முதல்ல என் குடும்பம் தர்தரத்துல தாண்டவ மாடுது. ஆமா, ஆக்குறதும் நல்லா கொட்டிக்கிறது முதலடி இருந்த. இப்ப எவனோ ஒருத்த விரதம் இருக்காங்கிறதுக்காக இந்த சான் வைத்து காயப்பட முடியுமாடி? அதான் கோயில் கால மாதிரி உன்னை வளர்த்து வெளியே மேய விட்டுருக்கிய, அத பட்டினியா கிடக்க சொல்லு. அதை விட்டுட்டு நான் எதுக்கு நீ பட்னியா கிடக்கணும்? அவிச்ச சோறு ஆறி போனாலும் பசிச்ச வாய்க்கு பௌஷி குறையாதுன்னு சொல்லுவாங்களேடி. 4 பருக்கையா இருந்தாலும் நாக்குல போட்டு சாப்பிட்டுருப்பேனடி. இப்படி விரதம் இருக்கேன்னு வீம்பு பிடிச்சு அடுப்படிய காய வச்சுட்டேடி. அடியே, உள்ள புளிச்ச மாவு ஒளிச்சு வச்சிருப்பல, அதுல கொஞ்சம் மிளகு தூளும் சீரகத்தூளும் வெங்காயத்தை இப்படி வதக்கி போட்டு சின்ன சின்னதா ஊத்தப்ப சுட்டு வை, நான் வந்து சாப்பிடுறேன். முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. விரதம் இருக்கலாம் விழுறேன் பாட்டி. இனிமே சத்தியமா சொல்றேன், வசுந்தராக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது பாட்டி. வசுவை மட்டும் எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரு பாட்டி. இப்ப அவெல்லாம் வேற ரேஞ்சில இருக்காடா. வேணா ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் என்கிட்ட வெட்டு பாக்கலாம். இன்னும் திருந்தல நீ
ஒன்னையும் சேர்த்து கழித்தீங்க வச்சிருக்கணும். உடம்பு குறைஞ்சிருக்கும், கொழுப்பும் குறைஞ்சிருக்கும். பண்ணிடலாம் பாட்டி, நீ சொல்லிட்டல, பண்ணிடலாம். ஆனா நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். பண்றேன். ஆமா, உன் மேல அவ்வளவு கேஸ் இருக்கே, அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணுமேடா. அதெல்லாம் பாட்டி முடிச்சு பின்னாடி ஊரே மறையும், நான் மறைய மாட்டேன்னா போ. போடா. டேய், ஐயோ பாட்டி, இந்த பக்கம் வெள்ள வாடா. வெள்ள வாடான்ற நீயா? மாமா ப்ளீஸ்டா, போ. மாமா 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 என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ எதுக்கு இங்க வந்த? மாமா என்ன மன்னிச்ச ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. ஏய் எந்திரா முதல்ல. எந்திரி மாமா. மாமா முதல்ல வெளில போடா. இல்ல மாமா. மாமா ஒரு நிமிஷம் ஓடா வெளில. மாமா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க மாமா. துளசி, யார் உள்ள விட்டவன? ஐயோ தெரியலங்க. ஓடா வெளில. மாமா இல்ல மாமா, நான் பண்ணுவாங்க. ஏங்க முதல்ல அர்ஜுன் தம்பிக்கு போன் போடுங்க. பாட்டி பண்ணுங்க. ஐயோ அர்ஜுனா, பாத்தீங்களா, அர்ஜுன் தம்பி பேரை சொன்னதும் உடனே மாயமா மறைஞ்சிட்டான். இதுக்கு மேல நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அக்கௌண்ட் கூட பார்க்க மாட்டேன். என்ன இவன் ரொம்ப வீராப்பா வந்தா அர்ஜுன் பேரை சொன்னதும் மாயமா மறைஞ்சிட்டா. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அவன் மூஞ்சில அவன் குத்து வாங்கின கவலை. என்ன பண்றது, அவ்வளவுதான். அந்த வசுந்தரா உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னா நீங்க அவங்கள இப்படி பண்ணுங்கண்ணே. அப்படி நடந்தா என்ன ஆகும்? வேற வழியே இல்லண்ணே. சினிமால பார்த்தது இல்ல நீங்க? அப்புறம் அவங்க அப்பாவே உங்களுக்கு வசுந்தராவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. சோ டோன்ட் வரி, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எல்லாரும் அதை முடிச்சு இதுக்கு வருவாங்க, நீங்க இதை முடிச்சிட்டு அதுக்கு போறீங்க, அவ்வளவுதான். டேய் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா. செம்மடா. ஏய் வா. நீ சபதம் போட்ட வேகத்தை பார்த்து அவளை ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இங்க வந்து குக்கரோட மூடிய வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லடி. ஒரு பாலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அத குடிக்க வைக்க துப்பு இல்ல. பேச வந்துட்டா அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுதான் வேலை. திட்டாம என்னடி பண்ண சொல்ற? ஆசை மட்டும் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. உன்ன போய் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு வெக்கமா இருக்க. சரிம்மா, நீ இப்ப என்ன பண்ண போற? பேசாம கவனி. ஃபில் ஆகும். ஏர் ஃபில் ஆன கொஞ்ச நேரத்திலேயே குக்கர் அப்படியே பயங்கரமா வெடிக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆளு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிடுவாங்க. என்னம்மா சொல்ற? அந்த மூஞ்சிய காட்டிதானே வசுந்தரா அர்ஜுன மயக்கி வச்சிருக்கா. அந்த முகம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வசுந்தராவை எப்படிமா கிச்சனுக்கு வர வைப்ப? அதெல்லாம் எனக்கு கை வந்த கலடி. எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் கொஞ்ச நேரத்துல பாரு. மா, இது நடக்குமா? பாக்காதானே, நான் ஏதோ வந்த காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா என்ன இருக்கும்? இல்ல, அம்மாக்காக கஞ்சி வைக்கிறதுக்காக வந்தேன். இத பாரு அர்ஜுன், நான் தான் கஞ்சி வைக்கிறேன்னு சொன்னேன். வசுந்தரா தான் நான் போய் கஞ்சி வைக்கிறேன்னு வந்தா. எனக்கு என்னமோ அப்பவே தோணுச்சு,
என்னமோ நான் வயசானவ, எனக்கு எதானாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் வசுந்தராவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நல்ல வேளை, ஆண்டவன் தான் காப்பாத்திருக்கான். ஆண்டவன் காப்பாத்தல, அர்ஜுன் சார் தான் காப்பாத்திருக்காரு. குடும்பத்துல நாதியே இல்லையா? அந்த அர்ஜுனுக்கு ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஏன்டா சாப்பிடாம இருக்கணும்? ஐயோ, சமைக்காம விரதம் இருக்கிறேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பட்டினி போடுறாளே. ஐயோ, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் விரதம் சாப்பிடாம இருந்ததே இல்லையே. ஐயோ கடவுளே, இப்படி பண்றாளே. ஐயோ, இவன் ஒருத்த கூட பிறந்த அக்காக்கு சோறு போட வக்கு இல்ல, இத ஒரு காரணமா வச்சு ஏன் வயிற்றுக்கு வஞ்சனை பண்றான். இப்ப எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. வரேன்டா வரேன். உன் பொண்ணுக்கு அவன் என்ன பெருசா பண்ணிட்டான்டா? உன் பொண்ணு டெய்லி அவ அர்ஜுன் பையன் வீட்டுக்கு போய் முறவாசல் செஞ்சிட்டு இருக்காளே. ஏங்க, நான் தான் யார்கிட்டயும் சொல்லாம போலான்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்கு அவங்க வாயை கிளறி விடுறீங்க? நல்ல நாளையே நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க. இப்ப கேட்கவா வேணும்? ஆமாண்டி, என் வாயில நல்ல வார்த்தையே வராது. உன் வாயில அப்படியே பொல பொல பொலன்னு வந்துட்டு இருக்கும் பாரு. ஏய், உன் பொண்டாட்டி சிங்கம்பட்டி ஜமீன் பேத்தி அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு பேசுவா. ஏய் போடி போ. நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல, போ போடி. ஏங்க வாங்க. தீ மிதிக்கணுமா? தீ? ஐயோ ஐயோ, பசிக்குதே. அடி பாவீங்களா, வீட்டுக்குள்ளேயே என்ன பிச்சை எடுக்க வச்சிட்டீங்களே. இப்ப நான் என்ன போன்லயே சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? வாசல் கட்டியாச்சா? ஐயோ, சாப்பாடு வேணும்னு ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா என்னமோ பார்சல் கட்டுற மாதிரி சொல்ற. ஐயோ, இந்த போன் கூட நம்மள ரொம்ப சோதிக்குதே. என்ன பண்ணாலும் கடைசியில மாமா வந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கு நான் அவளை சும்மா விட முடியுமா? அவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. 1000 இருந்தாலும் அவ ஒரு வேலைக்காரி. அவளுக்கு அத அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மம்மி. மம்மி கீழே கொட்டிருச்சு மம்மி. என்ன? வசு, வசு. ஆஹா, சூப்பர் மம்மி. வசு, சம பிளான். தெரியாம ஜூஸ் கீழே கொட்டிடுச்சு. நீ கிளீன் பண்ணிடுறியா? கிச்சன் சுத்தமா இல்ல. இந்த டேபிள பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. இதெல்லாம் சுத்தமா தொடச்சு எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறியா? சரிங்க மேடம். மம்மி, என்னாலலாம் இந்த மாதிரி நீட்டா வேலையெல்லாம் பார்க்க முடியாது மம்மி. அதுக்கெல்லாம் உடம்பு வளையணும். நல்லா குனிஞ்சு நிமிந்து வீட்டு வேலை பார்த்தாதான் உடம்புல கொழுப்பு தங்காது. பார்க்கறதுக்கும் அழகா ஸ்லிம்மா இருக்கலாம். பாத்தீங்களா மம்மி, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆக்சுவலா ரொம்ப ஒரு மாதிரி வேலை பண்ணிட்டே இருந்தா போர் அடிக்குது. சாங் கேட்டுட்டே இருப்போமா? இப்படி வா. ஐயோ, அப்படி பிடிக்காதீங்க சார். எப்படி பிடிக்குது சொல்லு வசு. அர்ஜுன் சார், ஒரு தடவை தலையில இடிச்சுட்டு விட்டா கொம்பு முளைக்கும். இன்னொரு தடவை இடிச்சுக்கணும். ஏதா படம் பாத்தியா? வா. வசு, யார் போய் பாரு. உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த?
வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வசு நட்சத்திரா சார். ஏய் பேபி. ஆமாமா. இதோ தல. சுச்சி, ஏன் இந்த நேரத்துல கண் கலங்குற? இல்ல அத்த, அர்ஜுன் அவனோட ஃப்ரெண்டுக்காக இப்படி பூக்குழி இறங்குற வரைக்கும் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆட் எல்லாம் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையே. அதான் எனக்கு பயமா இருக்கு அத்த. முருகா, உத்தமன் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. உத்தமன். பெரிய தம்பி, அது விநாயகர். ஒரே ஃபேமிலி தானே தம்பி. சரி, எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்களா? வேறதத்தியா? ஆமா ஆமா. நீங்க சாப்பிடல, அதனால நானும் சாப்பிடல. நீங்க தண்ணி குடிக்கல, அதனால நானும் தண்ணி குடிக்கல. ஆக்சுவலா உங்கள மாதிரியே விரதத்தை நானும் ஸ்ட்ரிக்ட்டா கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குட் பாய். அப்ப தீ மிதிக்கலாம் வாங்க. இது பெரிய தம்பி, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் ஒண்ணு மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். என்ன வேலை இருக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அதெல்லாம் காருக்குள்ள போயிடுச்சு. வாங்க, நான் பாத்துக்கிறேன் உத்தமன். வாங்க. நீங்க பாத்துப்பீங்க தம்பி, நானே. வாங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம். அச்சுக்கண்ணா, எனக்கு என் பெரியவங்க சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் கேள்றா கண்ணா, ப்ளீஸ். வர வர ரொம்ப படுத்துற பப்பிமா. என்னது, நான் படுத்துறேனா? ஓ, உனக்கு ஒண்ணுமே புரியல. அர்ஜுன், இந்த மாதிரி நேரத்துல அட்வைஸ் பண்ண பெரியவங்க இருக்காங்கன்னு சந்தோஷப்படு. அத்தை, அமெரிக்கால இப்பெல்லாம் இருக்கா? எங்க ஊர்ல தீமிதியும் இல்ல, பூனையும் இல்ல. ஓகே, சரி உள்ள போங்க, வரேன். நீ வந்துருவல்ல? அர்ஜுன் சார் அம்மா தான் பேசினாங்க. வீட்ல முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்களா, பார்த்துட்டு உடனே போயிடுன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடட்டா? வசு, என்ன வசு இந்த நேரத்துல கெஸ்ட் அது இதுன்னு அவசியம் போய் ஆகணுமா? ஆமா அர்ஜுன் சார், அப்பாவோட சொந்தம். அம்மா கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். உங்க அம்மாவே ஃபோன் பண்ணிருக்காங்க. நீ போயிட்டு வந்துரு, கார் எடுத்துட்டு போ. இல்ல அர்ஜுன் சார், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். சீக்கிரம் வா, நீ வந்த பிறகுதான். பாய் வசு. அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. சரிமா. யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா பாவம் தனியா இருந்து கஷ்டப்படுவாங்க. நான் அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கப்பான்னு. அப்பதான் கேட்கவே இல்லை. இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன் சார் வேற எனக்காக காத்துட்டு இருப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. கடவுளே, அப்பாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. என்ன ஹாஸ்பிடல் தாண்டி போறாரு? அண்ணா, ஹாஸ்பிடல் வந்துருச்சுன்னா தாண்டி போயிட்டு இருக்கீங்க. அண்ணா, ஹாஸ்பிடல் போயிடுச்சுன்னா. அண்ணா, உங்க காதுல விழுதா இல்லையா நான் சொல்றது? அண்ணா, அண்ணா பின்னாடி இருக்குண்ணா ஹாஸ்பிடல். அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா. நிறுத்த போறியா இல்லையா? நிப்பாட்டு, நிப்பாட்டுன்னு சொல்றல. ஏய், ஆட்டோவை ஸ்டாப் பண்ணு. ஆட்டோவை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றல. அண்ணா, அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. டேய், வண்டி வந்துடா. வாய மூடு. இல்ல அவ்வளவுதான், வாய மூடுற. அடி, எதுவும் பேச முடியாது. வாய மூடு, வாய மூடு.
சத்தம் வரக்கூடாது. எதுவும் பேசாம வரணும். குரல் குத்தா வாயை போட்டு கம்முடுவேன், கொன்றுவேன். அவளோட ஆட்டம்லாம் அடங்கிரும் பாட்டி. ஆமாடா, அந்த அகங்கார பிடிச்சவளோட கண்ணை கட்டி குடோன்ல தூக்கி போடுடா. அவளை என்ன பண்ணலான்னு அப்புறமா நான் உனக்கு சொல்றேன். இத பாருடா ஜோதி, சொல்லு பாட்டி. நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு ஐடியா கொடுத்துட்டேன். நீ சொன்னபடி நடந்துப்பல்ல? ஐயோ பாட்டி, நீ அதை பத்தி கவலையே பட வேணாம் பாட்டி. அப்படியே நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கலன்னா நீ சும்மா விட்டுருவியா? இல்ல உங்ககிட்ட தப்பிக்கதான் முடியுமா? அதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் பாட்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, நான் இங்க இருக்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. சரி பாட்டி. இன்னைக்கு வரட்டும். இறங்கலாமா? அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு போன் பண்ணோம். நல்ல விஷயமா? அம்மனை வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்ல. யார் வேணா செய்யலாம். பங்காளி துக்கம் எதுவும் இல்ல உங்க சைடுல? பங்காளி துக்கம் எதுவும் இல்ல. தம்பி கண்டிப்பா பூ மிதிக்கலாம். நல்லதே நடக்கும். நான் ஊருக்கு வந்தது உங்களை வந்து பாக்குறேன். தம்பியை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரிங்க குருஜி, நான் அவன் கிட்ட சொல்லிடுறேன். குருஜி ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அத்தை. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்ல? ஆமா. அர்ஜுன் சொல்லுங்கம்மா. பாத பூஜையா? பபிமா வேண்டாம். எல்லாரும் முன்னாடி உட்காந்து காலை கழுவீங்களா? நோ வே, ஐ அம் நாட் டூயிங் திஸ். இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எதையுமே விட்டுற கூடாது. நான் வேணான்னு சொல்ல பப்பிமா, இங்கேயே பண்ணிடுங்க. அர்ஜுன், எந்த சடங்கை எங்க செய்யணுமோ அங்கதான் செய்யணும். ஐயோ அத்தை, அது கரெக்ட் தான். அது என்னமோ அது இங்க பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. மாமா பாவம், தீ மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஏய், நான் ஒண்ணும் முழிக்கல. நீ சரி மாமா, நீங்க சொல்லிட்டா சரிதான். சுசி அத்தை, இவ அடம் பிடிக்கிறான். இப்ப என்ன பண்ண? வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என்னடா பண்றா என் வசு? அவ ஏன் ஜாதி மல்லிடா, அவ சந்தன கட்டடா, அவ அப்படியே செந்தூர பூடா, தங்க செலடா என் செல்லம். இந்த கவிதைய உன் குரலாலே அதுக்கு என்ன சொல்லுனா? ஏண்டா அறிவில்ல? குரலை வச்சு ஆளை கண்டுபிடிச்சிட மாட்டா? இப்ப தெரியக்கூடாதுடா, சஸ்பென்ஸ் போயிடும். அப்ப கிளைமேக்ஸ்ல சொல்லலான்னு இருக்கியா? சரி, என் வசு வாய் திறந்தாளா? கத்தி முனையில கத்த விடாம வச்சிட்டு இருக்கோண்ணே. சரி, கைப்படாம அவ கண்ணை கட்டுங்க. கைப்படாம எப்படின்னா கட்ட முடியும்? கேள்வி வேற. டேய், அங்க பாரு, கண்ணு கட்டி இருக்குல்ல? ஆமாடா, வச்சுக்கிட்டு குறும்புக்கார பையன்டா நீ. இந்த ஐடியாவே இந்த கடைய நல்ல போதும். அவனை உள்ள கூட்டிட்டு போய் நல்லா கையை கட்டி போட்டு உட்கார வச்சிருங்க. புரியுதா? சரிண்ணா. என்னடா அது போன்? சரிண்ணா, சரிண்ணா. கூட்டிட்டு போடா. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? சீக்கிரம் போங்கடா. பாட்டி, இனிமே பாரு உன் பேரனோட ஆட்டத்தை. குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வர சொல்லி மிரட்டினான்களே, அந்த கும்பலா இல்ல வேற யாராவதா? எதுக்கு என்ன கடத்தினானுங்க? இப்ப என்ன என்ன பண்ண போறானுங்க? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் வந்ததும் போன்ல பேசிட்டு அப்புறமா கிளம்பி இருக்கணுமோ? ஐயோ, எப்படி நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன்? ஏதோ ட்ரெயின் போற சவுண்ட் கேக்குது. அப்ப பக்கத்துல ட்ரெயின் ட்ராக் கண்டிப்பா இருக்கும். மகர கட்ட நல்லா விளக்க மாத்த விரிச்சு விட்ட மாதிரி இருக்க. ஏண்டா ரோட்ல கோலி விளையாண்ட பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டியாடா? ஏன் பாட்டி இவ்வளவு கேள்வி கேக்குறல? இப்ப வசுந்தராவை நம்ம என்னதான் பண்ண போறோம் பாட்டி? ஏய், இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. நான் கேட்ட அட்வான்ஸ் எல்லாம் எங்க? அதான் நமக்குள்ள ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குல்ல. முதல்ல நீ உன் ஐடியாவை சொல்லு. கண்டிப்பா இந்த தடவை பணம் கொடுத்துருவோம் பாட்டி, நீ என்ன நம்பலாம். இப்ப நான் இவளை தூக்க சொன்னதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஜோதி. இவளால என்னோட நிம்மதி போச்சு. என் மனசுல நினைச்சு வச்சிருக்க எதையுமே சாதிக்க விட மாட்டேங்கிறா. இவள நீ தட்டிக்கிட்டு போயிட்டேன்னா அந்த அர்ஜுன் பையன் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவான். கரெக்டா சொன்ன பாட்டி. எனக்கு அந்த அர்ஜுனை பழி வாங்கணும் பாட்டி.